Hi guys, and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேனல் நாங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து இன்னைக்கு 4% அப் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டு முக்கியமான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சிருக்கோம். ஒன்னு ஆப்வியஸ்லி அபவுட் எல் சால்வடார் கண்ட்ரி அண்ட் இன்னொன்னு ஜப்பான்ல இருக்க ஒரு கம்பெனியோட கண்ட்ரி. ஸோ டேரக்டா நம்ம கண்டென்ட்குள்ள டைவர்ட் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல் சால்வடார். ஸோ எல் சால்வடார் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோல் இல்ல ஒரு எய்ம் இல்ல விஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா டெய்லி ஒரு பிட்காயின் வந்து நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு நாள் சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியல. பிளஸ் அவங்களோட ட்ரெஷரி அவங்க கவர்மெண்டோட ட்ரெஷரி எவ்வளவு தூரம் ஒத்து போகுன்றது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிரைவேட் ஆள் வந்து டிசைட் பண்ணல. கவர்மெண்ட் அதாவது பிரசிடென்ட் எல்சோட பிரசிடென்ட்டே வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒன் டேக்கு வந்து நாங்க 1 பிட்காயின் வந்து கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது லாஸ்டா 2021 தான் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து அவங்க கண்ட்ரில இருந்து லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5700 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் சால்வடார் கண்ட்ரி வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. நான் சொல்றது கண்ட்ரி, அந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5700 பிட்காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல ஆல்மோஸ்ட் 438K மதிப்புள்ளான பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இது அதாவது ஒரு 31 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 30 டேஸ்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும் 30 டேஸ்ல 31 பிட்காயின்ஸ் ஆல்மோஸ்ட் 1 பிட்காயின் பர் டே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 30 நாள் தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு ஆக்ரிகேட் இந்த ஒரு ரன்னிங் ரேஷியோல வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஈல்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு என்ன சொல்றது ஸ்கேம் இல்ல எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்போ வந்து ஒரு புது வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் சால்வடார் கம்பெனி லான்ச் பண்ணிருக்கு. இந்த வெப்சைட்ல ஒரு சாதா குடிமகன் நீங்க வந்து ஒரு சிட்டிசனா வந்து பாத்தீங்கன்னா போய் உங்க கண்ட்ரில நீங்க எவ்வளவு பிட்காயின் வச்சிருக்கீங்க, உங்க கண்ட்ரி எவ்வளவு வச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமா உங்க கண்ட்ரி வந்து அப்ரப்டா வந்து ஒரு 1000 பிட்காயினையோ இல்ல 150 பிட்காயினோ பார்த்தீங்கன்னா விற்க முடியாது. வித்தா தெரிஞ்சிடும் நம்ம கண்ட்ரி வந்து இந்த வித்திருக்காங்க, அதனாலதான் பிரைஸ் டவுன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெரி டிரான்ஸ்பரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எல் சால்வடார் கண்ட்ரி. அந்த வெப்சைட்ல வந்து எவ்வளவு வந்து பிட்காயின் வந்து நம்ம கண்ட்ரி வச்சிருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரில இருக்க மக்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு நியூஸ் இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஐப் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் கம்யூனிட்டில கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஜப்பானோட மெட்டா பிளானட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினை அவங்களோட நேஷனல் ட்ரெஷரி ரிசர்வ் அசெட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரோ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம லாஸ்டா 3-4 டேஸ் முன்னாடி பட்டிருந்தோம். மெட்டா பிளானட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க புதுசா ஜப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜப்பான்லயுமே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. எக்ஸாம்பிள் நம்ம மைக்கேல் சேலர் யூஎஸ்ல இருக்க மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற கம்பெனி எப்படி பிட்காயின்ஸ் பயங்கரமா வாங்கி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்க ஒரு கம்பெனியான மெட்டா பிளானட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க எதுக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ட்ரெஷர் அசெட், அதாவது அவங்க கம்பெனியில பிட்காயின் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷரியில பிரைமரியா வச்சிருக்காங்க. செகண்ட்ல தான் அவங்களோட நேஷனல் கரன்சியான யுவான் இருக்கு. ஸோ ஜப்பானோட நேஷனல் கரன்சி யுவான் தெரியும். ஸோ ஓவர் த டிகேட் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்க்கும்போது யூஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டா யுவான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே இதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகும், இந்த டவுன்ஃபால் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் எங்களோட பிரைமரி ட்ரெஷரி அசெட் வந்து யுவானா இருக்காது, பட் எங்க கம்பெனியோட பிரைமரி ட்ரெஷர் அசெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய நியூஸா குளோபல் லெவல் ஒரு பெரிய நியூஸா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு நியூஸ் எல் சால்வடார் ஒரு புது வெப்சைட் ஃபார் ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் சீயிங் பிட்காயின் வேல்யூ பாக்குறதுக்கான ஒரு முயற்சியும், அண்ட் ஜப்பானோட மெட்டா பிளான் வந்து பிட்காயின் தான் இனிமேல் எங்க கம்பெனியோட ட்ரெஷரி அசெட்டா இருக்கும், பிரைமரி முக்கியமான செகண்டரி தான் யுவானா இருக்கும், ஸோ பிரைமரியா பிட்காயின் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு யூஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய பிக் ரேம்ப் அப் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு நியூஸ்ல பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4% ரொம்ப கிளீன் ஸ்வீப்பா அப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மா கிரிப்டோ சேனல்ல கான்ஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கும் தெரியும். ஸோ பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கர்மா கிரிப்டோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்க.